ஒரு குழந்தை பிறந்தது காணாமல் போயிடுச்சு. அதை எடுத்து வளர்த்துட்டாங்க. 30 வருஷமா வளர்த்தவங்களுக்கு அது குழந்தையாவே தான் இருக்கும். தொலைச்சவங்களுக்கு 30 வருஷமும் அவங்க குழந்தை எங்க இருக்குன்னு தேடும். ஸோ இது யார்கிட்ட இருந்தால் ஒரு ஜஸ்டிஸ். அது அந்த 2 பேருக்கும் ரியல் எமோஷனாக இருக்கும். அதுதான் டஃப். ஒருத்தரை வந்து கெட்டவங்க நீ காட்டிட்டா இவங்க தான் ஜெயிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். 2 பேரும் நல்லவங்க நீ காட்டும் போது தான் உங்களுக்கு வந்து யார் ஜெயிச்சா நல்லதுன்றது நமக்கே கன்ஃபியூஷனில் உட்காந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த படத்தில். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் வந்து ஒவ்வொரு படத்துலேயே ட்ராவல் பண்ணுவேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சு இவன் அப்படி பார்த்தா சிங்கத்திலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நானும் எடுத்த படத்தை தான் எடுத்தேன்றது இது ஒரு சாட்சி. என்னன்னா சிங்கத்திலே அதே ஃபாதர் சொல்லுவார், நீ வந்து வேலையை வந்து அந்த ஒர்க்கை உன்னோட ஜாபை கம்ப்ளீட் பண்ணாமல் கோயிலுக்கு திருவிழா கூட ஊருக்கு வராதப்பா அப்படின்னு சொல்லுவார். அது என்ன அந்த ஃபாதரோட அவருக்கும் வந்து பையன் போலீஸ் ஆகணும் பாருங்க. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் அந்த ஃபாதரும் வந்து பையன் போலீஸ் ஆகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருக்காரு. இந்த ஃபாதரும் ஆசைப்பட்டிருக்காரு. ஏன்னா ஒரு ஃபாதர் வந்து சப்போர்ட் பண்ணால் ஒரு பேரண்ட் சப்போர்ட் பண்ணால் ஒருத்தருடைய ஸ்ட்ரென்த்தே ஸ்ட்ராங். ஏன்னா நம்ம என்னதான் செஞ்சாலும் என் வீட்டில் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு கவனம் எல்லாருக்குமே இருக்கும். அவங்களே சப்போர்ட் பண்ணாங்கன்னா யாரை வேணாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம், நொறுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எவ்வளோ ஸோ அப்படி கூட அது வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கே தெரியாமல் அது வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்றுல நான் ட்ராவல் பண்ணுறதா தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தாமிரபரணி எடுத்தீங்கன்னா அது வேற ஒரு எமோஷன். அது ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள இருக்கும். பட் மெயின் எமோஷன் ஹீரோக்கு என்ன வச்சிருப்பேன்னா, நான் வந்து ஒரு கெட்டவனை வெட்டலான்னு போனேன், அதில் ஒரு நல்லவன் கையை விட்டான். இப்போ இவனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்றதான் வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு குமுறல். காயப்பட்டவனுக்கு காயம் மாறுற வரைக்கும் தான் வலி, அந்த பெயின். ஆனால் காயப்படுத்துற காலம் பூரா நான் வலியில் இருக்கேனே, அவன் இடது கையில் சாப்பிடும் போதெல்லாம் என்னால் தாங்க முடியாது அழுதுட்டு இருக்கிற கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கு ஏற்றபடி ஒன்று நான் வந்து அதை வந்து கொண்டு போயிருக்கேன் சார். இதில் வந்து இந்த லஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, இது நான் ஏன் அதை அப்படி எடுத்தேன்னா, இப்போ நம்ம நாட்டோட நிலைமை உலகத்தோட நிலைமையில கூட சொல்லலாம். ஏன் நம்ம நாடை மட்டும் இப்போ தான் எல்லாமே எல்லாம் ஓல் இதாகிடுச்சுல. மௌனம் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து வரல, வேலையை முடிச்சு கொடுங்கடா. அது நீ அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, நீ வந்து அதிகாரியா இருந்தாலும் சரி, இல்லை வேற யாரோவா இருந்தாலும் சரி, நான் ஏதோ ஒரு வேற ஒரு ஆக்டிவிட்டி பண்ற ஒருத்தராக கூட இருக்கலாம். நான் உனக்கு கூட 50 ரூபா கூட கொடுத்துட்றேன், கூட 1 லட்சம் கூட கொடுத்துட்றேன், என் வேலையை முடிச்சு கொடு, என்னை வெயிட் பண்ண வைக்காத, என்னை வந்து டென்ஷன் பண்ணாதுன்றது தான் என்ன எல்லாரும் தாட்டு. யாரும் லஞ்சம் வாங்காதீங்கன்னே சொல்றது இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப காலமாகவே உணர்ந்த ஒரு விஷயம். எப்படின்னா எல்லார்ட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, எப்பா காசு கொடுத்தாலும் வேலை நடக்க மாட்டேங்குதுப்பா, இவனுக்கு அப்படியே ஃபைலை தூக்கி ஓர வச்சுறாரு. இது வந்து நம்ம இதுதான் நீ வந்து காசு வாங்கினாலும் பரவாயில்ல, இது ஆனால் அது கதை கிடையாது. அவர் காசு வாங்கலை, அதை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலான்ற எத்திக்கல் ஹீரோ அவர். ஆனால் அந்த பேசிக் அந்த மக்களுடைய மனசை வந்து அதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து லஞ்சம் வாங்குற அப்படியா என்ன பண்ணேன், ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துறேன். அந்த 2 லட்சம் என்ன பண்ணாருன்றது வந்து எத்திக்கலாக அவர் வந்து என்ன பண்ணாருன்றது அது வேற கதை. அவன் உண்மையிலே வந்து ஒரு தூயமான ஆளவன். அவன் கஷ்டப்பட்டு சொந்த காசை வந்து விதைச்சிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு வந்து அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக கையிலேருந்து காசு எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வேலையில் தான் இருப்பாங்க, பட் கையிலேருந்து ஒரு காசு எடுத்து யாருக்கோ ஒரு விஷயத்துக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சில ஜாபுகளில் கூட அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்ல உடனே அதை கணக்கு பண்ணி நான் இப்படி காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் லஞ்சம் வாங்கிக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கான். இந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்கா, நம்ம நியாயமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த நியாயஸ்தன் தான் ஆறுச்சாமி. அதே மாதிரி ஒரு சிங்கம்ன்றவர் அதில் வித்தியாசமாக இருப்பார். அவர் என்னன்னா, எனக்கு ரொம்ப ஆசைலாம் கிடையாது, எனக்கு சிங்கமாலாம் இருக்கணும்னு ஆசை கிடையாது. நான் வந்து கூலாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட மோட்டிவ் வந்து எங்கள் அப்பாவோட கடையை வந்து டெவலப் பண்ணணும். அது என்னோட பர்சனல் மோட்டிவ் வந்து எங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகணுன்றது என்னுடைய ஒரு இது. அந்த கேரக்டரை தூக்கி உள்ள வச்சேன். ஸோ அவன் எவ்வளோ லைட்டாக இருப்பான், என்னடா அது அப்பாவுக்காக ஆசைக்காக நம்ம இந்த வேலை செஞ்சுருக்கோம். அதனால தான் ப்ரெஷர் போட்டு யாரையோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த சொந்த ஊர்லேயே வேலை வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டில் டெய்லி அம்மா அப்பா பார்க்கணும், டெய்லி அவங்களெல்லாம் விட்டு எப்படி போகிறது, மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட அது வெளியே சொல்லாமல் நான் இப்படியே இருந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டராக கொண்டு வந்து, ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு சாதனை புரிவார் அவர் செகண்ட் ஹாஃபில். ஏன்னா பிரச்சனை வேற மாதிரி வரும்போது தன்னை வந்து ஒருத்தன் வந்து பிடிச்சி கிள்ளி பார்த்தானா அப்புறம் சும்மா இருக்க முடியாது. ஏத்தாப்பில் நிற்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் வந்து சொரன்னா சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் பொங்கிடும். ஸோ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு தூயமான ஆள் தான். ஏன்னா நான் பார்த்த போலீஸ், நான் பழகின போலீஸ், நான் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு நியாயஸ்தங்களாகவும் ரொம்ப கண்ணியமானவங்களும் ரொம்ப கம்பீரமான போலீஸை தான் நான் பார்த்துருக்கேன். எங்கேயோ ஒரு தெருவில் நின்றுட்டு யார்கிட்டயோ வந்து லஞ்சம் வாங்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி போலீஸ் எல்லாம் நான் கண்ணு முன்னாடி பார்த்தது கிடையாது. அதனால எனக்கு போலீஸுனாலே வந்து எனக்கு அந்த கோவம் தான் வரும். அதாவது நல்லது பண்ணுன்ற அந்த கோவம் தான் எனக்கு வரும். ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த 5 படமுமே எடுத்தேன் நான்.